வணக்கம். மகுடன் டிவியினுடைய விசேட செய்திகளுடன் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்பொழுது கைது செய்யப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அவர்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற சூழலில் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திற்கு வருவாரா இல்லையா என்கின்ற எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலே இருந்தது. ஆனால் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திற்கு அனுப்புவதற்கான சூழ்நிலை இல்லை என கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய விசேட வைத்திய நிபுணர்கள் அறிவிப்பு ஒன்றினை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய உடல்நிலை இன்னும் தேரவில்லை என்கின்ற ஒரு விடயத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கமைய இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க கட்டாயமாக இந்த வழக்கிலே ஆஜராக வேண்டுமாயின் அவரை ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்கின்ற ஒரு விடயத்தினை கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய விசேட வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருப்பினும் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க நாட்டினுடைய நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தினார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அமைய நீதிமன்றத்தில் அவருடைய வழக்குகள் தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கின்றது. எனவே இந்த வழக்கு விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய இந்த கைது விவகாரம் நாட்டிலே பல கோணங்களிலே பலதரப்பட்ட விடயங்களாக பேசப்பட்டுக் கொண்டு வருகின்றன. அரசியலில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. கூட்டு எதிர்க்கட்சியாக அவை ரணில் விக்ரமசிங்கவனுடைய இந்த கைதுக்கு எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பிலே இப்பொழுது தலைநகரம் சூடுபிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இன்றைய தினம் கொழும்பிலே பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், கோட்டை நீதிமன்ற வளாகத்திலே இந்த வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. எனவே நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பெருமளவிலான போலீசார் விசேட அதிரடி படையினர் என குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இந்த விவகாரம், இந்த ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை, அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை தொடர்பிலே எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இது ஒரு நீதிமன்றத்திற்கான ஒரு விடயம். எனவே யாராலும் இதனை விமர்சிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பிலே குறிப்பாக இலங்கையினுடைய வரலாற்றில் இந்த விவகாரம் முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட முதல் நிலை இதுதான். எனவே இந்த விவகாரம் தொடர்பிலே முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இதுதான் முதல் தடவையாக இவ்வாறு குற்றங்கள் செய்தார் என்கின்ற அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு அவருக்கான சிறை தண்டனை இன்றைய தினம் வரைக்கும் வழங்கப்பட்டிருந்தது. தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருந்தார் 26ஆம் தேதி வரை. இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் வன்முறை அல்லது சட்டத்தை மீறும் செயற்பாடுகள், தனிநபருக்கு எதிரான வன்முறைகள் போன்றவற்றினை தவிர்த்துக் கொள்ளுமாறு போலீசாரும் அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் கொழும்பிற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான பலர் ஒன்று திரள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் ஊடகங்களிலே இது தொடர்பிலே செய்திகள் வெளியாகி இருந்தன. எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என பலர் இந்த கூட்டு ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் பிரதமர் அலுவலகத்திலே இந்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் கொழும்பினுடைய நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதியினுடைய வழக்கு எவ்வாறு இருப்பினும் விசாரணைக்கு இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தொடர்பிலே நீதிமன்றம் கூடி இந்த விவகாரம் தொடர்பிலே தன்னுடைய விசாரணைகளை ஆரம்பிக்கின்றது. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்றைய தினம் பிணை கிடைக்குமா இல்லையா என்பது தொடர்பிலும் பல கருத்துக்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த விவகாரம் தொடர்பில் உடனுக்குடன் நாங்கள் எங்களுடைய மகுடம் யூடியூப், அதே போன்று எங்களுடைய மகுடம் ஃபேஸ்புக் தளங்கள், எங்களுடைய டிக்டாக் தளங்கள் ஆகிய தளங்களிலே உங்களுக்காக நாங்கள் உடனுக்குடன் செய்திகளை தருவதற்கு காத்திருக்கின்றோம். தயாராக இருங்கள். நாட்டினுடைய நிலவரம், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கனுடைய நிலவரம், இந்த வழக்கு விவகாரம் எந்த திசைக்கு செல்கின்றது என்பது தொடர்பிலே சூடான செய்திகளை உறுதிப்படுத்தி உண்மையான தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். மகுடம் செய்திகளுக்காக நான் சேது. நன்றி, வணக்கம்.